இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பின்னர் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர், அதாவது தேற்றரவாளனை எங்கள் மத்தியில் தேவன் அனுப்புகிறார். நாங்கள் எலத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துக்கு வந்ததன் பிற்பாடு நாங்கள் பெலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருப்போம் என்று இந்த வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்கிற விதம் வேறு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுக்கிறதான வரங்கள் வேறு. ஆனாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லோருமே பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பார்களாம். உதாரணமாக வேதாகமத்தில் ஒரு நபரை குறித்து நாங்கள் பார்த்தோமா இருந்தா, பேதுரு தேவனுடைய சீசர்களில் ஒருவர். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல அவரோடு கூட வாழ்ந்த ஒரு நபர். ஆனாலும் அவர் இயேசுவை சிலுவையில் அறையிற அந்த தருவாயிலே 3 தடவை தேவனை யாரென்று தெரியாதென்று சொல்லி மறுதளிக்கிறார். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதன் பிற்பாடு, அதாவது பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு அவர் எல்லோருக்கும் முன்பாக தைரியமாக இயேசுவை குறித்து சாட்சியாக நிற்கிறார். அதுவும் நாங்கள் அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெரியும். கலிலேயர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டதாய் ஒரு இடத்தில் கூடி வந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் அக்கினிமயமான நாவுகளாலே பல்வேறு பாஷைகளை பேசுகிற பட்சத்தில் அங்கே சுற்றி இருந்த மக்கள் இவர்கள் எல்லோரும் வேறு வேறு பாஷைகளை பேசுகிறார்கள், இவர்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கிறார்களோ என்று யோசிக்கிற பொழுது பேதுரு அந்த இடத்துல, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவே ஆண்டவரும் இரட்சகரும் என்று நீங்கள் எல்லோரும் அறிய கடவீர்கள் என்றும், இந்த காரியம் யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறுகிறது என்றும் சொல்லி இயேசுவை குறித்து சாட்சியாய் அந்த இடத்துல நிற்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளாமல் இருக்கும்போது இயேசுவை மறுதளித்த அதே பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றதன் பிற்பாடு பலன் கொண்டு தேவனுக்காய் சாட்சியாய் நிற்கிற அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளுகிறோம். நாங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமா இருந்தா பலன் கொண்டு பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுக்காய் சாட்சி உள்ளவர்களாய் காணப்படுவோம். Have a nice day.